தேர்வில் 10 கிடைத்த மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் வாய்ப்பு உண்டு. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் உறுதி கூறினார். நாட்டில் மொழி தேசிய மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதே வேளையில் தமிழ் மொழி சீன மொழிக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற உத்தரவாதத்தை அவர் வழங்கினார். பிராசிமோரில் உள்ள சமூக மண்டபத்தில் இந்திய சமுதாயத்திடம் நடத்தப்பட்ட சந்திப்பு நிகழ்வில் அனைத்து இனத்தவர்களின் நலன் தொடர்ந்து காக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தமிழ் மொழி பயிற்சி தொடர்ந்து இடம்பெறும். பலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். தேவைகளை நிறைவு செய்ய வாய்ப்பு வழங்குங்கள் என்றார் அவர். நாட்டில் பொருளாதாரம் உட்பட சமூக நலன்கள் காக்க வேண்டிய கடமைகள் நிறைய உள்ளது. அதற்கு இடம் தராமல் துள்ளி குதித்து ஆர்ப்பாட்டங்களை செய்வது தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தற்பொழுது தலை தூக்கியுள்ள மெட்ரிகுலேஷன் விவகாரத்திற்கு தீர்வு காண SPM தேர்வில் 10 பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாய்ப்புகள் கட்டாயம் வழங்கப்படும். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் முறையிடுங்கள். அதற்காக ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தம்போன் நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தம்போன் தொகுதியில் உள்ள சமயபுர மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு 250,000 ரிங்கேட், ஜலப்பாங் நடராஜர் ஆலயத்திற்கு 142,000 ரிங்கேட், ஜலப்பாங் மெரு காளியம்மன் ஆலயத்திற்கு 155,000 ரிங்கேட் மற்றும் சத்தியசீலா தோட்ட தமிழ் பள்ளிக்கு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வேன் ஒன்றும் வழங்கினார். மேலும் புயலினால் வீட்டை பறிகொடுத்த சிமோரை சேர்ந்த செல்லம்மா என்ற மாதுவுக்கு புது வீடு கட்டி கொடுத்து சாவியும் இந்நிகழ்வில் பிரதமர் ஒப்படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். ஓகே, என் பேர் சுரேஷ்குமார். நான் வந்து பார்லிமெண்ட் தம்பூனுக்கு சிறப்பு அதிகாரி, பகவாய் தாஸ் கண்ணன் பார்லிமெண்ட் தம்பூன். இன்றைக்கி என்ன நிகழ்ச்சினா இன்றைக்கி டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்தாய் பெசாம மஷராக்கட் இந்தியா பார்லிமெண்ட் தம்பூன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் ரொம்ப டைட்டான ஷெட்யூல். ஓகே, அப்பயும் டைம் எடுத்து இந்த வாட்டி கேட்டார். கம்யூனிட்டி இந்தியா மஷராக்கா இந்தியா நான் பார்க்கணுன்னு பார்த்து பேசணுன்னு வந்தார், பேசினார், நல்லா பேசினார். இந்த வேலையில் சந்தோஷமான செய்திகள் நடந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2024 ஓகே Runtukan Ribi Rumah Ibadat Bukan Islam கேத்தியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 கோயில் இருக்குது. சும்பாங்கான் கிடச்சிச்சு. மொதல் கோயில் சமயபுரம் கோயில் பஞ்சரம்புத்தானில் இருக்குது. அங்கே அவங்களுக்கு 250,000 கொடுத்தோம். ரெண்டாவது நீங்கள் பார்க்க மேரு ஜிலாப்பாங் அங்கே நடராஜா சிதம்பரம் நடராஜா கோயிலுன்னு இருக்குது. அந்த கோயிலுக்கு 142,000 கொடுத்தோம். ஏன்னா முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் நடத்தலாம் அவங்க. அங்கேயே மேரூரில் காளியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு 155,000 இன்றைக்கி கொடுத்தோம் 3 கோயிலுக்கு. ஆனால் இந்த வருஷத்துன்னு எடுத்துக்கிட்டாலே சும்மூர் மகா மாரியம்மன் கோயிலுக்கும் 210,000 கொடுத்தோம். அப்புறம் தம்பூனில் இன்னொரு கோயிலுக்கு கொடுத்தோம்.
ஒரு 1 மில்லியன் கிட்ட இந்த 2024 இந்த ஜூன் மட்டும் 1 மில்லியன் காசு கொடுத்தாச்சு. மீண்டும் இருக்குது, ஏன்னா இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது இந்த வருஷம். ஓகே, இப்போ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம், ஓகே, கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம், உண்மையில் அவன் கஷ்டப்படுற குடும்பம். போன வாட்டி பெரிய மழை நடந்ததில் வந்து மரம் விழுந்து அங்கே வீடே உடஞ்சி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீடு ஒன்னாட்டி கட்டுறதுக்கு. அப்போ பார்லிமெண்ட் தம்பூன் ஒரு புது வீடு, அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 90,000 வரும். ஓகே, பார்லிமெண்ட் தம்பூன் அது இப்போ ராஜான்பூர் படுவான் செஞ்சுட்டு இன்றைக்கி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அது அப்போ மூணாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்லிமெண்ட் தம்பூரில் வந்து 5 தமிழ் பள்ளி இருக்குது. ஓகே, என்னோட வந்து ஆசைகள் வந்து என்னென்னா இந்த நம்பர்ஸை ஏற்றணும், ஸ்டூடெண்ட் நம்பர்ஸை. ஸோ சில ஸ்கூலில் வந்து பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன கேட்டால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க டீச்சர்ஸு. அதனால வந்து இப்போதைக்கு வந்து லாடான் சத்யசீலா ஸ்கூலுக்கு வந்து ஒரு வேன் கொடுத்தாச்சு டீச்சர்ஸ்க்கு வந்து. அப்போ வந்து அவங்க போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் விடலாம். ஸோ அது இருக்குது. இதே இன்னைக்கு வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியா, ஓகே, ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியாவில் வந்து பார்லிமெண்ட் தம்பூனில் உள்ளவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து 500,000 ரிங்கிட் வர்த் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இப்போ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ப்ளீஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். டிகிரியும் செய்யலாம், டிப்ளமா செய்யலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியா சவாங்கன் ஈப்போவில் இருக்குது. இது வந்து சில அங்கே படிச்சுக்கிட்டே படிக்கலாம். வயசு வந்து 35 மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா 500,000. ஸோ அந்த சூரா தவறான வந்து இன்றைக்கி வந்து நம்ம பிஎம் இருக்கார், அவரை வந்து ஆலிப்பாளையம் தம்பூருக்கு இன்றைக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ இந்த வேலையில் வந்து மீண்டும் ரொம்ப திட்டங்களுக்கு நடக்க போகுது. இதனால் நன்றி, வணக்கம்.